வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலுரை. சட்டப்பேரவை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சேவைகளின் கட்டணம் உயர்வு. அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்தப்படுவதால் பக்தர்கள் அதிர்ச்சி. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலுரை வழங்கினார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் புதிய அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 19 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினர். நேற்றைய சட்டசபை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற பாமக தலைவர் சௌமியா அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் பேசினார்கள். இந்த நிலையில் சட்டசபை நிறைவு நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து முதலமைச்சர் விஜய் பேசினார். அப்போது தாவேகாவை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தார். மின் தடையை சரி செய்ய 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள், 125 சிறப்பு மின்தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். ஒன்றிய அரசுடனான மோதல் போக்கை விரும்பவில்லை என்றும் பாஜகவுடன் நேரெதிராக நிற்பவர்கள்தான் தாவேகா என கூறினார். அரசியல் ரீதியான கொள்கையிலும் மாநில உரிமையிலும் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் கூறினார். மக்கள் சேவை தெரிந்து தங்களுக்கு சுயநல தேவை தெரியாது என்றும் அரசியல், சாதி, மதம், ஓட்டுக்கு பணம் என்ற கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனை அடுத்து தனது உரையை தொடர்ந்த முதலமைச்சர் விஜய், மக்கள் பணிகள் திட்டங்களை செயல்படுத்ததான் நான் கால அவகாசம் கேட்டேன், வேறு காரணத்திற்கு நான் கால அவகாசம் கேட்டேன் என்று நினைத்துள்ளார்கள். திமுக டெக்னிக்கலாக மாற வேண்டும், பழைய மாடலாக இருக்க வேண்டாம். சோஃபா மாடல் ஆட்சிகளை அதை சட்டப்பேரவைக்கு வெளியே வைக்க வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக பாடினார்கள். இதெல்லாம் கேட்டால் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்று கூறுவார்கள். திமுக பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. இந்த அரசை அவமானப்படுத்துவதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. தமிழ் மொழி என்று ஒரே மொழிதான் என்று வேடமணிந்து இருப்பது நாங்கள் கிடையாது. எங்களுக்கு பாடம் எடுப்பதாக நினைத்துக் கொண்டு உங்களுடைய வேஷம் களைந்து கொண்டு வருகிறது என்றார். இறுதியாக முதலமைச்சர் விஜய், திமுகவினர் இருந்திருந்தால் ஒரு ஆக்ஷன் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று கூறி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல சைகை செய்தார். 2026 தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு காரில் ஏறும்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல சைகை காட்டினார். பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கோ, அதிகாரத்திலையும் பங்கோ கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பதவி ஏத்த அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? நிதி நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜயின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் பதிலளித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு, போதைப் பொருள் புழக்கம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அனைத்திற்கும் கடந்த திமுக அரசுதான் காரணம் என்று கூறினார். மேலும் அவர் 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை என்றும், தாவேக அரசுதான் டிஜிபியை நியமித்தது என்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மேலும் டாஸ்மார்க்கில் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலித்தனர் என்றும் கூறினார். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு பதிலளிக்க வாய்ப்பு வேண்டும் என்று கூறி திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். முதல்வர் தனது உரையை முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவைத் தலைவர் தெரிவித்தார். எனினும் திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் திமுகவை விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு நேரம் தர அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள், நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன விடுங்க, நான் கொடுப்பேன், உட்காருங்க. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுங்க, நான் கொடுக்குறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்று நீங்க சொல்லுங்க. சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம்.
உட்காருங்க. நான் எழுந்த பிறகு உட்கார்றதுதான் முறை. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. தேசிய உட்காரு. நான் அனுபவம் பண்றேன். உட்காருங்க அமைதியா. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அபிஷேகம், சண்முக அர்ச்சனை உள்ளிட்ட சேவைகளின் கட்டணங்களை உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அபிஷேகம், சண்முகார்ச்சனை, தங்கத்தேர் உலா போன்ற கட்டண சேவைகளின் தொகையை அதிகரிக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதிகளவு உயர்ந்துள்ள விலைவாசியை கருத்தில் கொண்டும் கோவிலுக்கான வருவாய் குறைவை ஈடு செய்திடும் வகையிலும் நிர்வாக நலன் கருதி தக்கார் தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதுள்ள சேவை கட்டணங்கள் மற்றும் அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணத்தை உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தங்கரத உலா திட்டத்திற்கு 2500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தவும், அதற்கு நிரந்தர வைப்பு நிதியை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் சண்முக அர்ச்சனை கட்டணத்தை 5,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மூலவர் அபிஷேகத்திற்கு 1500 ரூபாய் வாங்கிய இடத்தில் 2 நபர்களுக்கு 10,000 ரூபாய் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. 9 கால பூஜைக்கு 1500 ரூபாய்க்கு பதிலாக 6,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதில் நிரந்தர வைப்பு நிதியாக இருந்த 20,000 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வருவாய் குறைவை காரணம் காட்டி சேவை கட்டணங்கள், அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்த கோவில் நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். சபாநாயகர் இயக்குநராக இருக்கும் நிலையில் பேரவை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது ஒரு புரோட்டோகால் கூட முதலமைச்சருக்கு தெரியாதது வருத்தமளிப்பதாக கூறினார். எந்த ஒரு கேள்விக்கும் முதல்வரிடம் தெளிவான பதில் இல்லை என்றும், விவசாயிகள் போராட்டத்தை திமுக தூண்டிவிடுவதாக கூறி விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதாக கூறினார். முதலமைச்சர் விஜய் 2 நாட்களாக ரிகர்சல் பார்த்தவற்றை நடித்துவிட்டு சென்றுள்ளதாகவும், ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் போல சட்டசபையில் பேசியுள்ளதாகவும் விமர்சித்தார். நான் முதல்வன் பயிர்க்கடன், 6 சிலிண்டர், மகளிர் உரிமை தொகை என எதை பற்றியும் முதல்வர் பதில் கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சும்மா பொதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்கள் குறிக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்க முடியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கீங்களா பத்திரிக்கை, நான் இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமன்னு திட்டி கிட்ட வார்த்தைலாம் பேசுனா நீங்களாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரி தான் உங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது ஒரு முறை இருக்குது. பத்திரிக்கை எப்படி பேசணும்? அவர் தான் பத்திரிக்கையோட பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் செயல்படும் மீன், இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் நேற்று முன்தினம் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 77 தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இதில் ஜூவான், மலோதி ஆகிய 2 பெண் தொழிலாளர்கள் அன்றைய தினமே உயிரிழந்தனர். நேற்று காலை சிகிச்சையில் இருந்த 75 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அஞ்சிலா சுரேன் என்ற பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் 60 தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. மயிலாடுதுறையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சின்னக்கடை வீதிகள் தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில்
விவசாயிகளுக்கான முழு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறு குறு விவசாயிகள், பெரும் விவசாயிகள் என தரம் பிரிக்காமல் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாக தற்போதைய அரசு தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துவிட்டு முதன்முறையாக ஒரு 10 மாத காலம் வாங்கிய கடனை சிறு விவசாயிக்கு 50,000 வரை, மற்ற விவசாயிகளுக்கு 5,000 வரை. இரண்டாவது முறையாக விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு சிறு குறு விவசாயிகளுக்கு 75,000 வாங்கிய கடனையும் அவர்களுக்கு எல்லாருக்கும் 35,000 ரூபாய் தள்ளுபடியுமான்னு சொல்லி இப்படி ஒரு பிச்சை போடுற ஒரு அறிவிப்பை புரியாத ஒரு அரசு அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே ஒரு அறிவிப்பை விட்டார். இது முழுக்க முழுக்க அவர் முதல்வருக்கு எதுவுமே தெரியாது, அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா சோறு திங்கிற அமைச்சரா இருந்தா இந்த ஆதவர்ஜின விளையாட்டை விட விவசாயம் ஈஸின்னு சொல்ல மாட்டான். சோறு திங்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான், வயலில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். அவர் விளையாட்டை விட வீணை வசிக்கிறது ஈஸின்னு சொல்றதுக்கு போய் விவசாயம் சொல்லிட்டார் தவிர்த்தலாம். அதுக்கு இன்னும் மன்னிப்பு கூட கோரல. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு உணவுத்துறை அமைச்சர் சுற்றுப்பயணம் வந்துட்டு போறவரு விவசாயிகள் போராட்டமே என் கண்ணுக்கு தெரியலங்கிறார். இதே நிலை தொடர்ந்துன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், ஆனா விவசாயிகள் உண்ணாவிரதம் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னும் 1 மாத காலத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலும் 25 to 30 இடத்துல 10 கிராமத்துக்கு ஒரு இடத்துல 200 விவசாய திரட்டி சாலை மறியல் பண்ணுவோம். ஒரு மாவட்டத்துக்கு 25 இடத்துல நடக்கும். தமிழ்நாடு பூரா சமைச்சு போவோம். விவசாயிகள் போராட்டமே தெரியாத அமைச்சர் எங்கேயாவது ஒரு போராட்டத்துல மாட்டிட்டு முடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதனால அரசு அதிகாரிகள் சொல்வதை, ஐஏஎஸ் சொல்வதை கேட்டுக்கிட்டு சும்மா கண்ணாப்புன்னு அறிவிப்பு விடாம ஒரு 6 மாத காலம் நாங்க பழங்குறோம்னு சொல்லிட்டு நீங்க பழகுங்க. பழகினதுக்கு அப்புறமா நிதியை எங்க இருந்து இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். நிறைவேற்றலன்னு சொன்னா மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முதல்வரே வாயை திறந்து பதில் சொல்லுங்க. விவசாய கடன் 6 மாதத்துக்கு பிறகு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தொடர்ந்து விவசாயிகளை கொந்தளிக்க வைக்காதீங்க. நன்றி. அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்ததால் தொழிற்சாலையை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ், தமிழ்நாடு முழுவதும் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். உறுதியா அவங்களுக்கு என்ன சிகிச்சையோ அதுக்காகவே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி அமைச்சர் பெருமக்கள் ராஜ்மோகன், ஆதவ் பிரதர் உள்ளிட்ட எல்லாருமே போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ எல்லாமே நம்மளும் நியூஸ்ல பாக்குறோம், நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வருமான தொழிலாளர் அப்படின்னு சொல்றாங்க. வருமான தொழிலாளர்கள் அதுதான் அவங்க 250 பேர் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிருக்காங்க. அத போய் இப்போ அவங்க இப்ப போன இடத்துல யாருமே இல்ல. அந்த சம்பவம் நடந்தோன்னா அங்க யாருமே இல்ல, எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கான விரைவான நடவடிக்கை என்னங்கிறத பார்த்து கண்டிப்பா சார் அதெல்லாம் என்னன்னு பரிசீலிச்சு அதிகாரிகளோட பரிசீலிச்சு அவங்களுடைய நலன் சார்ந்து எல்லாம் பண்ணுவோம். சார் நம்ம டிபார்ட்மெண்ட், நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அரசு எல்லா துறைக்குமானது. கண்டிப்பா நம்மளுடைய தொழிலாளர் நலனுக்கு என்னென்ன முக்கியமான நமக்கு கோரிக்கைகள், என்னென்ன தேவைகள் உடனுக்குடன் செஞ்சு தரப்படும். தவறு நடக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் சிறுவர்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சேத்தூர் பகுதியில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கருப்பண்ணை தேவர் பகுதியை சேர்ந்த செந்தில், சிறுவர்கள் ஹரீஷ், கிருஷ்ணா, கீர்த்தி ஆகிய 2 என 3 பேரும் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 5ற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஹாஜா கனி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியின் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணி கொள்கை கூட்டணி. அந்த கொள்கையை அந்த தலைமை தக்க நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது களத்தில் இறங்கி தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாயிரம் பேரோடு தெருவிலே ஊர்வலமாக போனார், கையெழுத்து இயக்கம் நடத்தினார். பிறகு முதலமைச்சரான பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இது போன்ற காலகட்டம், அதுபோல திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் மூலம் தமிழ்நாடு அமைதி குலைக்கப்பட்ட போது அதற்கு சரியான எதிர்வினை ஆற்றினார்கள். ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனை என்பார்கள். தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய சோதனை காலங்களில் உடனிருந்தவர்களோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றும் உடனிருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்குறீங்கல்ல, அதை அவரிடமே கேளுங்க. உங்கள் ஆட்சி என்னுடைய ஆட்சி மிக நன்றாக இருக்கிறது என்று அவர் அதுக்காவது வாய் திறந்து பதில் சொல்லட்டும். அரசியலில் அவர்கள் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல 70 பவள விழா கண்ட இயக்கம் அனுபவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தெரியும், அவருடைய குறைகளை சரி செய்து கொள்வதற்கு தெரியும். வருவார்கள். ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று மீதி இடமெல்லாம் தோற்ற காலத்திற்கு பிறகும் கூட எழுந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. மீண்டும் வருவார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனைகள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பிச்சனூர் கங்காதர சுவாமி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், அம்பேத்கர் சிலை அருகே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திரளானோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர். விருதுநகரில் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் காளிதாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேங்காய் எண்ணெயை அரசே கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கத்தார் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் நாட்டை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து கடந்த பிப்ரவரி இறுதியில் தாக்கின. இதில் ஈரானில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்நிலையில் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து கத்தாரில் எரிவாயு ஏற்றுமதி முனையத்தை மீண்டும் இயக்கி உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டு ஆலை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் ஆலையில் பணியாற்றி கொண்டிருந்த 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். 66 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலுரை. சட்டப்பேரவை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறி வருகிறது. முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சேவைகளின் கட்டணம் உயர்வு. அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்தப்படுவதால் பக்தர்கள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.